இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெங்காயம் முதல் வெண்டைக்காய் வரை விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு. பீபாசா அதிர்ச்சி. வெள்ளை ரொட்டி, வெங்காயம், வெண்டைக்காய் என பல பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது. விலையேற்றம் இன்று ஒவ்வொரு பயணீட்டாளரையும் தூங்க விடாமல் அச்சுறுத்தி வருகிறது என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் எச்சரிக்கிறது. தூங்கிய பின் கண் விழித்து பார்க்கும் போது நாம் அடிக்கடி பயன்படுத்தும் அல்லது வாங்கும் பொருட்களின் விலை 50 காசில் இருந்து 1 ரிங்கிட் வரையில் உயர்ந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைகின்றோம். இனி ஒவ்வொரு நாளும் நமக்கு விலையேற்றம் தினமாகவே தொடங்கும் என பயணீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NP சுப்பாராவ். ஆக கடைசியாக வெள்ளை ரொட்டியின் விலையும் 14% இருந்து 18% வரை உயர்வு கண்டுள்ளது. மேலும் முன்பு ஒரு வாழைப்பழம் 20 காசில் இருந்து 30 காசு வரை விற்கப்பட்டது. ஆனால் இன்றைய அந்த வாழைப்பழத்தின் விலை 1 to 2 ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது என சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். மலேசியர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் வெள்ளை ரொட்டியின் விலையும் ஏழை மக்களுக்கு சுமையை தந்துவிட்டது. காய்கறிகளின் விலைகளை கேட்டாலே பயணீட்டாளர்கள் பயந்து ஓடி விடுகின்றனர். ஒவ்வொரு காய்கறி விலையும் 1 ரிங்கிட்டிலிருந்து 2 ரிங்கிட் வரை அதிகரித்துவிட்டது. இந்த ஆண்டு 301 மாணவர்களுக்கு கல்வி நிதியாக 5.8 மில்லியன் ரிங்கிட்டை MIED வழங்கியுள்ளது. மாய்காவின் கல்விகரமான MIED இவ்வாண்டு 301 மாணவர்களுக்கு 5.8 மில்லியன் ரிங்கிட்டை உதவித்தொகையாகவும் கல்வி கடனுதவியாகவும் வழங்கியுள்ளது. 1984ஆம் ஆண்டு MIED தொடங்கப்பட்டது முதல் கல்வி கடனுதவி மூலம் 15,000 மாணவர்கள் இதுவரை 164 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியால் உலகத்தில் பல நிறுவனங்கள் பணம் கொடுப்பதை நிறுத்தினாலும் MIED மட்டும் இந்திய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தலைமையில் அதிகமான கல்வி நிதியை இந்திய மாணவர்கள் பெற்றுள்ளனர். இன்று காலை செந்தூர் HGH மண்டபத்தில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ M சரவணன் உயர்கல்வியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு MIED கல்வி நிதியை வழங்கினார். கோவிட் தடுப்பூசிக்கு எதிரான பிரச்சாரத்தை நிராகரிப்பீர். பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை. COVID-19 தொற்றை துடைத்தொழிப்பதற்கான தடுப்பூசி மருந்துகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பொதுமக்கள் நிராகரிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த தடுப்பூசி மருந்தின் உள்ளடக்கம் குறித்து இன்னமும் சில தரப்பினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் மருத்துவரான டாக்டர் சுஹாசிலி அப்துல்லா தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி மருந்தின் உள்ளடக்கம் ஹலால் அம்சத்தை கொண்டிருப்பது என ஏற்கனவே அரசாங்கம் பல முறை உறுதி அளித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட் தொற்று பரவுவதை துடைத்தொழிக்கும் பொறுப்பு சமூகத்திற்கும் உள்ளது. இது தனிப்பட்ட முயற்சி அல்ல என்றும் டாக்டர் சுஹாசிலி அப்துல்லா தெரிவித்தார். தடுப்பூசி மருந்தின் உள்ளடக்கம் மிகவும் அவசியம்தான். அதே வேளையில் கிருமியிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இந்த தடுப்பூசி மருந்து குறித்து முழுமையான ஆய்வு நடத்தப்பட்டதா, இதில் தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் பாதிப்பு எதுவும் உள்ளதா என்ற கேள்விகளை சுகாதார அமைச்சரிடம் கேட்டுள்ளோம். அவர்களிடம் இருந்து இன்னும் பதில் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவில் இருந்து திரும்பிய ஒருவர் உட்பட 14 பேருக்கு சிங்கப்பூரில் கோவிட். மலேசியாவில் இருந்து திரும்பிய ஒருவர் உட்பட வெளிநாட்டில் இருந்து வந்த 14 பேர் COVID-19 தொற்றுக்கு உள்ளாகி இருந்ததை சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. ஆஸ்துமாவுக்கு உள்ளானவருமான அந்த 25 வயதுடைய ஆடவர் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தவுடன் பரிசோதனைக்கு பிறகு தனித்து வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூர் வந்தடைந்த இதர 11 பேரும் கூட ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதர 2 கோவிட் தொற்றுக்கான அறிகுறியை கொண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பரிசோதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் வரை சிங்கப்பூரில் புதிதாக 14 பேரை COVID-19 தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இவர்களில் எவரும் சிங்கப்பூரில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களோ அல்லது சிங்கப்பூர் குடிமக்களோ இல்லை என சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டது. புதிதாக தொற்றுக்குள்ளான அந்த 14 பேருடன் சேர்த்து இதுவரை சிங்கப்பூரில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 58,509 ஆகும். இவற்றில் 1,727 பேர் வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்தவர்.
தொற்றுக்கு உள்ளானவர்களில் 2276 பேர் சிங்கப்பூரியர்கள். இதர 54,506 பேர் தங்கும் விடுதிகளில் தங்கியிருந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவர். நச்சுவாயு கசிவு சுவாசித்து குத்தகையாளர் மோகனராஜா மகன் குமரகுரு மரணம். பந்தாய் டாலாம் ஜாலான் பந்தாய் பெர்மாய் ஒன்றில் கழிவு நீர் மையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது நச்சுவாயு கசிவை சுவாசித்த மாண்டவர்கள் 3 இருவர் குத்தகையாளர் மோகனராஜா கிருஷ்ணன் மற்றும் அவரது புதல்வர் குமரகுரு மோகனராஜா என அடையாளம் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இறந்த மற்றொரு நபர் இந்தோனேஷிய தொழிலாளர் ஆவார். கில்லான் தாமான் ஜெயாவை சேர்ந்த 52 வயதுடைய மோகனராஜா கடந்த 10 ஆண்டு காலமாக இன்டர்வெண்டோ கழிவு நீர் மையத்தில் பராமரிப்பு குத்தகை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். கோத்தா டாமன்சாரா செக்கி கல்லூரியில் பல்லூடக வடிவமைப்பு துறையில் இளங்கலை மாணவரான 22 வயதுடைய குமரகுரு தனது தந்தைக்கு உதவ சென்றபோது அவரும் நச்சுவாயு கசிவை சுவாசித்ததால் மரணம் அடைந்தார். குத்தகை பணியில் ஈடுபட்டுள்ள தமது தந்தைக்கு உதவுவதற்காக நேற்று பந்தாய் டாலாம் கழிவுநீர் மையத்திற்கு அவருடன் குமரகுருவும் சென்றுள்ளார். அந்த கழிவுநீர் மையத்தில் மோகனராஜா, அவரது மகன் குமரகுரு, ஒரு வங்காளதேச தொழிலாளி உட்பட 6 பராமரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெள்ளிக்கிழமை பிற்பகல் மணி 2:41 அளவில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. பினாங்கு அரசு வழங்கிய வாடகை வீட்டில் கணேஷ் குடும்பத்தினர் குடியேறினர். தனது வீடு தீயில் அழிந்ததால் கடந்த 8 மாத காலமாக மனைவி மற்றும் 3 பிள்ளைகளோடு காரில் குடியிருந்து வந்த பாதுகாவலரான கணேஷ் சவுந்தரராஜுக்கு இன்று காலையில் பினாங்கு அரசாங்கம் தற்காலிக அடுக்குமாடி குடியிருப்பு வாடகை வீட்டை வழங்கியது. பினாங்கு மாநில அரசாங்கத்தின் வீடமைப்பு குழுவுக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினரான டத்தோ ஜக்தீப் சிங் தியோ அந்த வாடகை வீட்டிற்கான சாவியை கணேஷிடம் இன்று வழங்கினார். 33 வயதுடைய கணேஷ் அவரது மனைவி மற்றும் 8 மாதம் முதல் 6 வயதுடைய 3 குழந்தைகளுடன் ஆயர் ஈதாம் பைரல் ரேஞ்சில் வழங்கப்பட்டுள்ள அடுக்குமாடி வீட்டில் குடியேறினர். பாரிடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தற்காலிக அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டிற்கு 90 ரிங்கிட் வாடகை நிர்ணயிக்கப்பட்டாலும் புதிய வீடு தேடும் வரை இலவசமாக தங்கியிருப்பதற்கு கணேஷ் குடும்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போலோ மைதானத்திற்கு அருகே பழைய புரோட்டான் காரில் நாடோடியை போல வாழ்க்கை நடத்தி வந்திருந்த கணேஷ் குடும்பத்திற்கு இதன் வழி விடியல் பிறந்துள்ளது. அரசு சார்பற்ற இயக்கம் ஒன்றின் மூலமாக இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து ஜொகூரை சேர்ந்த கொடை நெஞ்சரான எபிட் லியூ கணேஷ் குடும்பத்திற்கு வீட்டிற்கு தேவையான மின்சார பொருட்களையும் வாடகை வீட்டையும் பெற்றுத்தந்தார். இதனிடையே கணேஷ் எதிர்நோக்கி வந்த சிரமத்தை கண்டு தாம் கவலை அடைந்ததாக ஜக்தீப் சிங் தியோ தெரிவித்தார். எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அனுமானத்திற்கு எவரும் வந்துவிட வேண்டாம். மாநிலத்தில் ஏழைகளுக்கான 999 யூனிட் பிபிஆர் வீடுகள் மட்டுமே உள்ளன. மாதத்திற்கு 90 ரிங்கிட் வாடகை கொண்ட இத்தகைய வீடுகள் நாடு முழுவதிலும் 1,14,652 யூனிட் வீடுகளில் 1 விழுக்காடு, அதாவது 999 வீடுகள்தான் பினாங்கில் இருப்பதாக அவர் கூறினார். ஷாலாம் மூடரங்கத்தில் கோவிட் நோயாளிகள் தங்கியிருப்பதற்கு அனுமதியா? சுங்கை பூலோ மருத்துவமனையில் நெரிசலின் காரணமாக ஷாலாம் மூடரங்கத்தில் கோவிட்-19 தொற்று நோயாளிகள் சிலர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் வெளியான செய்தி பொய் என சிலாங்கூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் அஜுனைடி முகமது உறுதிப்படுத்தினார். பொறுப்பற்ற தரப்பினரால் பரப்பப்பட்ட இத்தகைய பொய்யான தகவலை பொதுமக்கள் நம்பாமல் விவேகத்தையும் பொறுமையையும் காக்கும்படி அர்ஜுனைடி முகமது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். அதோடு உறுதிப்படுத்தாத தகவல் மூலம் பெறப்படும் எந்த ஒரு செய்தியையும் மற்றவர்களுக்கு பகிர்வதை தவிர்க்கும்படி அவர் பொதுமக்கள் கொண்டார். கணவன் மனைவி சண்டையை தடுக்க முயன்ற பெண் கொலை. கணவன் மனைவியிடையே மூண்ட சண்டையை தடுக்க முயன்ற எதிர்பாராத விதமாக மனைவியின் சகோதரி கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். இச்சம்பவம் சுபாங் ஜெயா USJ 7 பங்சாபுரி அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு 7 மணி அளவில் 4வது மாடியில் அமைந்துள்ள அவ்வீட்டில் இருந்து சண்டையிடும் சத்தம் கேட்டு அண்டை வீட்டாருக்கு போலீஸ் தகவல் அளித்துள்ளனர். போலீசார் சம்பவ தளத்திற்கு விரைந்து வந்து தப்பிக்க முயன்ற 42 வயது நேபாள ஆடவரை கைது செய்தனர். அப்போது தனது மனைவி வீட்டில் போதுமான அளவில் உணவுகளை சமைக்காததால் குடிபோதையில் இருந்த அந்த ஆடவன் சண்டை போட்டதாக சுபாங் ஜெயா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் அஹிமிசான் அப்துல் ஷுக்கூர் தெரிவித்தார்.
இவர்களிடையே மூண்ட சண்டையை தடுக்க முயன்ற மனைவியின் அக்காவை அந்த ஆடவன் பின்னாலிருந்து கத்தியால் குத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே அந்த ஆடவனை போலீசார் கைது செய்து தடுப்பு காவலுள்ளனர். கோவிட் தொற்றின் பொருளாதார நெருக்கடி பிராணிகளுக்கான சமூக நலன் உதவியையும் பாதித்துள்ளது. கோவிட் தொற்றின் பொருளாதார நெருக்கடி வளர்ப்பு பிராணிகளுக்கான சமூக நலன் நடவடிக்கைகளுக்கு உதவி கிடைப்பதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதுமான உணவு இல்லாமல் சுற்றித் திரியும் தெரு பிராணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக கைவிடப்பட்ட மலேசிய பிராணிகள் சங்கத்தின் தலைவர் ஆர் கலைவாணன் தெரிவித்தார். தெருவில் சுற்றித் திரியும் பிராணிகளுக்கு உணவுகள் வாங்குவதற்கும் மற்றும் அந்த பிராணிகள் நோய்க்கு உள்ளானால் அவற்றிற்கு மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணத்திற்கும் பொதுமக்களின் நன்கொடைகளையே தமது சங்கம் நம்பியிருப்பதாக அவர் சொன்னார். தங்களது சங்கத்திற்கு கிடைக்கும் நன்கொடையும் இப்போது 80 விழுக்காடு குறைந்துவிட்டதாக கலைவாணன் கூறினார். அதேவேளையில் சுற்றித் திரியும் வளர்ப்பு பிராணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கார் கவிழ்ந்து மரத்தில் மோதியது, கணேசன் மரணம். ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் கவிழ்ந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதியதால் அவர் இறந்தார். குலாய் பெசார் தேசிய இடைநிலைப் பள்ளிக்கு அருகே நேற்றிரவு மணி 10:55 அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் காரில் சிக்கிக்கொண்ட மரணம் அடைந்தவர் 41 வயதுடைய எல் கணேசன் என போலீசார் அடையாளம் கூறினார். குலாய் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 6 தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு கருவியை பயன்படுத்தி புரோட்டோன் ஈஸ்வரா காரில் சிக்கிக்கொண்ட கணேசனின் உடல் 1 மணி நேரத்திற்கு பின் மீட்டனர் என தீயணைப்பு அதிகாரி ரசாலி காஸ்மன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறினார்.